வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த டென்ஷன், இரண்டு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் பதட்டம் அப்படிங்கிறது உலக அளவுல, சர்வதேச அளவுல மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. எப்படி இஸ்ரேல் பாலஸ்தீன விஷயம் சர்வதேச அளவுல ஒரு வருத்தத்தை எல்லாருக்கும் கொடுத்ததோ, ஒரு பேசுபொருளாக மாறியதோ, அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் அந்த விஷயங்கள் எப்படி உலக அளவுல பேசுபொருளாக மாறியதோ, அதே மாதிரி இன்றைக்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய பிரச்சனை, இந்த போர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் என்ன, இந்த ஆபரேஷன் சிந்தூர்னா என்ன, இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அப்படிங்கிறது கடந்த 78 வருஷமா மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய விடுதலை 1947 கிடைக்கும் போதே இந்தியா அப்படிங்கிற நாடு இரண்டாக உடைக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய துன்பத்துக்குள்ளாகி ஏறத்தாழ 10 லட்சம் மக்கள் இடப்பெயர்ச்சிக்கு உள்ளாக்கி, லட்சக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் கொலை செய்யப்பட்டு, அப்படிப்பட்ட ஒரு சோகமான துன்பங்கள், துயரங்கள் நிறைந்த ஒரு கதையாக தான் இந்தியாவுடைய விடுதலை நமக்கு கிடைச்சது. சோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் காஷ்மீர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே பிரச்சனையாக இருக்கிறது. இந்தியா சுதந்திரம் கிடைத்த பிறகு 1947 அதே வருடத்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் காஷ்மீரை மையப்படுத்தியே நடந்துச்சு. அதே மாதிரி 1965 ஒரு போர், 1971 மறுபடியும் ஒரு போர், கடைசியாக கார்கில் யுத்தம் 1999. இப்போ 2025 மீண்டும் அதே மாதிரி ஒரு போர் பதட்டம். இந்த போர் எல்லாமே காஷ்மீரை மையப்படுத்திய இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலே நடந்திருக்கு. இந்த எல்லா போர்லையும் நாம தான் ஜெயிச்சிருக்கிறோம், இந்தியா தான் ஜெயித்திருக்கிறோம், பாகிஸ்தான் தோல்வி அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இருந்தாலும் தொடர்ந்து மறுபடியும் பாகிஸ்தான் நம்மளை சீன்றது, நாம அவர்கள் மேல தாக்குதல் நடத்துறது, தீவிரவாதிகளை வச்சு நம்ம இந்தியாவை சீன்றது அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் நடக்கிறது. நேற்றுக்கு கூட இந்தியா ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தது. பாகிஸ்தான் சார்பாக இந்தியாவில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல்கள் என்னென்ன அப்படிங்கிறத வச்சு ஒரு காணொலி கூட வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில தான் கடந்த ஏப்ரல் 22 பஹல்காம் சொல்லக்கூடிய காஷ்மீரினுடைய ஒரு பகுதியில சுற்றுலா பயணிகள் கிட்டத்தட்ட 26 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். அத்தனை பேருமே ஆண்கள். அந்த சம்பவத்தை மையப்படுத்தி அதற்கு நிச்சயமாக பாகிஸ்தானை பழி வாங்கியே தீருவோம், அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னாடி பாகிஸ்தான் அரசாங்கம் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை இந்திய அரசாங்கம் வச்சு அதன் காரணமாக பாகிஸ்தானை பழி வாங்கியே தீரும் அப்படின்னு சொல்லி கடந்த 15 நாட்களாக பல்வேறு நடவடிக்கைகளை இந்தியா எடுத்துச்சு. அதே நேரத்தில் ஐநா சபையிலையும் இந்தியா சில ஆதாரங்களை சப்மிட் பண்ணுச்சு. இந்த பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னாடி பாகிஸ்தான் அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிற தகவலையும் ஆதாரங்களையும் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. நிச்சயமாக பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே இதுல ஈடுபட்ட ஒரு சில பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட செய்தியை நம்ம பார்த்தோம். நேற்றைய தினம் இந்திய ராணுவம் ரஃபேல் விமானங்கள் மூலமாக பாகிஸ்தானுடைய ஒரு சில பகுதிகளிலையும், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஒரு சில பகுதிகளிலும் கிட்டத்தட்ட 9 நிலைகள்ல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஏறத்தாழ 60 பேர் இறந்திருப்பதாக செய்திகள் வருகிறது. ஆனால் பாகிஸ்தான் அரசாங்கம் கிட்டத்தட்ட 26 பேர் இறந்திருக்கிறார்கள், 40க்கும் மேற்பட்டவர்கள் காயமுற்று இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது. இந்தியா இந்த தாக்குதலை பற்றி என்ன சொல்லுகிறதுனா, இது ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லுது. அதாவது சிந்தூர் அப்படின்னு சொன்னா ஒரு கணவன் மனைவி அவர்களுக்கு திருமணமான பிறகு அந்த திருமணம் சம்பந்தமா அந்த உறவை வச்சு ஒரு பொட்டு வைப்பாங்க இல்லையா, அதை சிந்தூர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பஹல்காம் தாக்குதல் நடக்கும்போது அந்த கணவனை இழந்த பெண்கள் அத்தனை பேருமே தங்களுடைய அந்த பொட்டை இழந்துட்டாங்க. தமிழ்நாட்டுல பொட்டை இழந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சிந்தூர் அப்படிங்கிற விஷயம், அதை மையப்படுத்தி அந்த பேரை வச்சு அதற்கு பதிலடியை நாங்க தாரோம் அப்படின்னு சொல்லி அதே பேர்ல ஆபரேஷன் சிந்தூர்னு சொல்லி பேர் வச்சு பாகிஸ்தானுடைய அந்த தீவிரவாத நிலைகள் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறதாக இந்திய அரசாங்கம் சொல்லுது. இந்திய அரசாங்கம் தெளிவாக ஒரு விஷயத்த நேற்றைக்கு ராணுவ தளபதிகள் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, முழுக்க நாம தீவிரவாத நிலைகள் மேலதான் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம், பாகிஸ்தானுடைய ராணுவ துருப்புகள் மேலேயோ ராணுவ தளவாடங்கள் மேலேயோ தாக்குதல் நடத்தல, இது தீவிரவாதத்தை, பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி தானே தவிர இது போருக்கான ஆரம்ப கட்டம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னா, இது முழுக்க இந்தியா அத்துமீறி இருக்கிறது, அவர்கள் போர் தொடுத்திருக்கிறார்கள், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அப்பாவிகள் மேல போர் தொடுத்திருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 26 அப்பாவிகள் குழந்தைகள் வரையிலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இது இந்தியாவினுடைய கோழைத்தனம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய பிரதமர் ஸ்ரீ சர்ஃபாஸ் ஷெரீப் சொல்லி இருக்கிறார். பாகிஸ்தானுடைய ராணுவமும்
அதே மாதிரி விஷயத்த பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி கூட ஒரு நேற்றுக்கு சாயங்காலம் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, தெளிவா சொல்றாரு, இந்தியாவில் நடந்த அந்த பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சர்வதேச விசாரணைக்கு நாங்கள் எப்போ வேணாலும் தயார். அதற்கு எந்த ஆதாரம் இந்தியா கொடுத்தா கூட அதற்கு விசாரணைக்கு நாங்க தயார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நிச்சயமாக தேவையில்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் அவங்களும் இந்தியா மேல ஒரு எதிர் தாக்குதலா இந்தியாவுடைய எல்லையில துப்பாக்கி சுடுதல் நடத்தி அதுல 3 சிவிலியன்ஸ் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்தியா எடுத்த சில நடவடிக்கைகளுக்கு அவர்கள் உடனடியாக சடனாக பதில் நடவடிக்கைகளும் எடுத்தார்கள். ஒரு போர் அப்படிங்கிற சூழல் உருவாகுவதற்கு அவர்களும் ஒரு மிகப்பெரிய காரணமாகவே இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எப்படி இந்தியாவுல மோடி அரசாங்கம் இந்த போர் நடந்துச்சுன்னு சொன்னா அல்லது இந்த தாக்குதல் நடந்துச்சுன்னு சொன்னா அதன் மூலமாக மோடி அரசாங்கத்திற்கு ஒரு மறைமுகமான ஒரு பலன் இருக்கிறதோ, ஏன் அப்படின்னா அவர்கள் மேல இருக்கக்கூடிய அழுத்தங்கள், அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அது எல்லாமே மறைஞ்சிரும். இந்த போர் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா முழுக்க முழுக்க நம்ம இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டு அரசு எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் ஒத்துழைப்போம். இன்னைக்கு கூட எல்லா எதிர்கட்சிகளும் இப்போ திமுக வரைக்கும் இந்தியாவுடைய இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதான் செய்யணும், ஏன்னா அதான் இறையாண்மை இந்தியா சொல்லி வரும்போது. அதே மாதிரி பாகிஸ்தானும் அந்த ஒரு விஷயத்தை விரும்புது. ஏன் அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இம்ரான் கானுடைய கட்சி அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஷர்ஃபாஸ் ஷெரீஃபினுடைய அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்க எல்லாரும் நல்லா தெரியும், பாகிஸ்தான்ல எந்த ஒரு அரசாங்கமும் நிலையாக இருக்காது. ஒருவேளை மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்க, இல்ல அப்படின்னா ராணுவம் பிரச்சனை பண்ணும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எங்க இந்த ஷர்ஃபாஸ் ஷெரீஃபினுடைய ஆட்சி கவிழ்ந்துருமோ அப்படிங்கிற, ஏன்னா உள்நாட்டு குழப்பங்கள் உள்நாட்டு அழுத்தம் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அதை மடைமாற்றுவதற்கு இந்த போரை பாகிஸ்தான் விரும்புது அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள் பல ஊடகங்கள் செய்தியை வெளியிடுறது. அதைத்தான் இந்தியாவும் இந்த போரை செய்யுதுன்னு சொன்னா மறைமுகமாக ஷர்ஃபாஸ் ஷெரீஃபுடைய ஆட்சிக்கு பலன் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியும் சில பேர் சொல்றாங்க. சோ இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த போர் பதட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுல உருவாகி இருக்கிறது. சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம எல்லாருமே பல சகோதரர்களுடைய சமூக ஊடகங்களுடைய பதிவை நாம பார்க்கிறோம். போர் அப்படிங்கிறது நடக்கணும், பாகிஸ்தான் உடனடியாக ஒட்டுமொத்தமாக சோழியை முடிச்சிடணும், பாகிஸ்தான்ங்கிற நாடே இருந்துடக்கூடாது, அழிச்சிடணும், அப்படி இப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அங்க இருந்தும் இதே மாதிரி சில நபர்கள் கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். குறிப்பாக நேற்றுக்கு ஒரு வயசான கிழவர், ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் ஒரு வீடியோல பதிவு பண்றாரு. என்ன அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் நடந்துச்சுன்னா பாகிஸ்தான் ஜெயிக்கும், மாதிரி தீட்சித் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தையும் வைக்கிறாங்க. சோ இது ரெண்டு தரப்புல இருந்தும் அந்த போரை விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதாவது போரை விரும்பக்கூடியவர்கள்னா இந்த போர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏதோ ஒரு சர்வ சாதாரணமான ஒரு விஷயமா எடுத்து இன்னைக்கு இந்தியா நினைச்சிருச்சுன்னு சொன்னா ராத்திரியோட ராத்திரியா ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானையே சோழியை முடிச்சிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்றாங்க. இவங்க யாருக்குமே போர் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தெளிவான சிந்தனையோ பார்வையோ இல்லை அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக புரிகிறது. இந்தியா பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது நல்லா உயரமாவே இருக்கு. இங்க ஒரு நிலையான ஆட்சி இருக்கிறது, ஒரு ஜனநாயக ஸ்திரத்தன்மையோட கூடிய ஒரு ஆட்சி இருக்கிறது. இந்தியாவில் பொருளாதாரம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்தியாவில் ராணுவ கட்டமைப்புகள் சிறப்பாக இருக்கிறது. பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துலயுமே சிறந்து இருக்கிறோம். பாகிஸ்தானுக்கு ஒரு ராணுவ கட்டமைப்பு கிடையாது, ஸ்திரத்தன்மையான ஒரு அரசு கிடையாது. இதற்கு முன்பாக 4 முறை இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் நடந்தும் 4 முறையும் நாம தான் ஜெயிச்சிருக்கிறோம். 5வது முறையாக இப்போ போர் நடந்தாலும் நாம தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த வெற்றி அப்படிங்கிறது சாதாரணமாக கிடைக்காது அப்படிங்கறதான் இங்க ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு பெரிய படைபலம் கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யா, ஒரு சின்ன நாடு உக்ரைன் கூட கடந்த 3 வருஷமா போர் செய்து லட்சக்கணக்கான ராணுவ வீரர்களை இழந்திருக்கிறார்கள். அதே மாதிரி இங்கேயும் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துச்சுன்னு சொன்னா நாம வலிமையாக இருக்கிறோம், வல்லமையோடு இருக்கிறோம். ஆனா எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறோமோ அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாதிப்பு ஏற்படும். ஒருவேளை அந்த அளவீடு வேணா குறைவாக இருக்கலாம், நாம வேணா கொஞ்சம் கூடுதலான பாதிப்பை அங்க ஏற்படுத்தலாம், அவர்கள் கொஞ்சம் குறைவான பாதிப்பை வேணா நம்ம இங்க ஏற்படுத்தலாம். ஆனா பாதிப்பு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னா 2 பக்கம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுவார்கள். இந்த நிறைய பேர் பதிவு போடக்கூடியவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, போர் நடந்துச்சுன்னு சொன்னா காஷ்மீருக்கும் பாகிஸ்தானுக்கு மட்டும்தான் நடக்கும், காஷ்மீரை மட்டுமே மையப்படுத்தி அந்த போர் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவுமே, ஏன் ஒட்டுமொத்த உலகமே பாதிக்கப்படலாம். ஏன்னா 2 நாடுகளும் அணு ஆயுதங்கள் தாங்கி இருக்கக்கூடிய நாடுகள், அணு ஆயுத நாடுகள். இந்த அணு ஆயுதங்களை 2 நாடுகளும் பயன்படுத்திச்சுன்னு சொன்னா அதனால ஒட்டுமொத்த உலகத்துக்குமே பாதிப்பு ஏற்படலாம். இந்தியாவும் அழிவை சந்திக்கும்,
பாகிஸ்தானும் அழிவை சந்திக்கும். அது மட்டும் இல்ல, அப்பாவிகளுடைய உயிர்கள் பறிபோகும். இந்தியாவுடைய பொருளாதாரம் இப்பதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது, அதல பாதாளத்துக்கு போயிடும். பாகிஸ்தான் பொருளாதாரம் ஏற்கனவே சோழி முடிஞ்சுதான் இருக்குது, அது ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிடும். லட்சக்கணக்கான இந்தியர்களும் அப்பாவி பாகிஸ்தானியர்களும் பாதிக்கப்படுவார்கள். கஞ்சிக்கு வழி இல்லாம மக்கள் மாறிடுவாங்க. லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழல் உருவாகும். இதை வெளியிருந்து யார் வேணாலும் இந்த போரை ஆதரிக்கலாம். தமிழர்கள் நாம ஆதரிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த போரினுடைய தீமையை கண்ணால பார்த்தவங்க நாம, சும்மா வெறும் இதுல இல்ல, கண்ணால பார்த்தவங்க நாம. நம்முடைய இலங்கையில தமிழர்கள் லட்சக்கணக்கான பேர் படுகொலை செய்யப்பட்டது, அவர்களுடைய வாழ்க்கையை இழந்தது, வாழ்வாதாரத்தை இழந்தது, குடும்பத்தை இழந்தது. உலகம் முழுவதும் இன்னைக்கு சின்ன பின்னமா சிதறி போயிருக்கக்கூடிய தமிழ் சமூகம் போயிருக்குது. காரணம் என்னன்னா, இலங்கையில நடந்த அந்த போர் அப்படிங்கிறது. அதே போர் இந்தியாவிலையும் நடந்துச்சுன்னு சொன்னா, அதுவும் குறிப்பாக காஷ்மீரை மையப்படுத்தி நடந்துச்சுன்னு சொன்னா, காஷ்மீர் மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா? இன்னும் அந்த போர் அப்படிங்கிறது ஒரு பகுதியில மட்டும் நடக்காது, சுத்தி நடக்கும். இந்தியாவுக்கு சுத்தி எதிரி நாடுகள். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்துச்சுன்னு சொன்னா, சைனா பாகிஸ்தானோட நிற்கும், இலங்கை பாகிஸ்தானோட நிற்கும். இன்னும் சொல்ல போனா சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரியான நாடுகள் கூட பாகிஸ்தான் கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈரான் பாகிஸ்தான் கூட நிற்கும். இப்படி பல நாடுகள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணும்போது இந்தியாவுக்கும் சில நாடுகள் சப்போர்ட் பண்ண மாட்டு கருத்து இல்ல. அமெரிக்கா சப்போர்ட் பண்ணலாம், இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணலாம், இப்படி பல நாடுகள் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்னா, உயிர் பலியாகத்தான் இருக்கும். அந்த உயிர் பலி யாருக்கு வேணா ஏற்படலாம். எங்கேயோ ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய உயிர் பலி அப்படிங்கிறது நமக்கு செய்தி, ஆனா அந்த குடும்பத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. சில பேர் சொல்றாங்க, நாம ஒரு களையை அகற்றணும்னு சொன்னா நிச்சயமாக சில பயிர்களும் அதில் அழியத்தான் செய்யும், மாட்டுக்கருத்தே இல்லை. களையை நாம் அகற்றும் போது சில பயிர்கள் அழியும். ஆனா அந்த பயிர் அப்படிங்கிறது நீங்களாகவோ, உங்களுடைய குடும்பமாகவோ, உங்களுடைய நட்பாகவோ, உங்களுடைய அண்ணன் தம்பியாகவோ இருந்துச்சுன்னு சொன்னா, இல்ல நானாகவோ, என்னுடைய குடும்பமாகவோ, என்னுடைய அண்ணன் தம்பியாகவோ, என்னுடைய தாய் தந்தையாகவோ அந்த பயிர் இருந்துச்சுன்னு சொன்னா, நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமா, தாங்கிக் கொள்ள முடியுமா? அதைத்தான் நம்ம இன்னைக்கு எல்லாருமே பார்க்க வேண்டியிருக்கு. இந்த உலக அளவுல மிகப்பெரிய போர்களுடைய வரலாறுகளை நம்ம படிச்சிருக்கிறோம். முதல் உலக போர், இரண்டாம் உலக போர், வியட்நாம் போர் அப்படின்னு சொல்லி எத்தனையோ போர்களை படிச்சிருக்கிறோம். இந்த போர்கள்ல யாருமே ஜெயிச்சதாக வரலாறு கிடையாது. பாதிப்பை வேணா ஏற்படுத்தி இருக்கலாம். இந்த போர்கள் பெரிய வலியை கொடுத்திருக்கிறது, பெரிய வேதனையை கொடுத்திருக்கிறது. போர்கள் சிரியா போராகட்டும், ஈரான் ஈராக் போராகட்டும், ஈரான் அமெரிக்கா ஈராக் போராகட்டும், அல்லது முதல் உலக போராகட்டும், இரண்டாம் உலக போராகட்டும், இப்படி எந்த போர்கள் ஆனாலும் மக்கள் தான் பாதிக்க போகிறார்கள், மக்களுடைய வாழ்க்கை தான் பாதிக்க போகுது. இதைத்தான் நம்ம பாலஸ்தீன இஸ்ரேல் போர் நடக்கும் போது இதைத்தான் சொன்னோம். ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும் போது இதைத்தான் சொன்னோம். இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும் போது நம்ம இதைத்தான் சொல்றோம். இப்ப நீங்க நினைக்கலாம், நான் மட்டும்தான் சொல்றேன். இல்ல, இதே ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும் போது நம்முடைய பிரதமர் ரஷ்யாவுக்கு பயணம் செஞ்சார், போரை நிறுத்தணும்னு சொல்லி. அந்த போரை நிறுத்தணும், ரத்தம் சிந்தக்கூடாது, இந்த ரத்தம் தீர்வு கிடையாது அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம பிரதமர் தான். அதெல்லாம் பார்த்தோம், செய்தியாக பார்த்தோம். இன்றைக்கு அந்த பிரதமர் தான் போருக்கான ஒரு எத்தனிப்புல ஈடுபடுகிறார். அதாவது அவர் போர் செய்ய வராருன்னு சொல்லல, அவர் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். ஆனா அது ஒரு போர் சூழலை உருவாக்குகிறது. அந்த போர் சூழல் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தையும் உருவாக்குது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அன்பார்ந்த சகோதரர்களே, ஃபைனலா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, இதுல நாம ஒரு இந்தியனாவோ, பாகிஸ்தானியாவோ, அல்லது ஒரு இந்துவாகவோ, கிறிஸ்தவராகவோ, முஸ்லீமாகவோ நம்ம திங்க் பண்ணாம ஒரு சாமானிய மனிதனாக யோசிக்கணும். ஒரு போர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தணும் இல்ல, ஒரு துப்பாக்கி குண்டுகள் என்ன தொலைச்சி எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும்னு கிடையாது. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் நடந்துச்சுன்னு சொன்னா பொருளாதாரம் அதல பாதாளத்துல போகும், விலைவாசி ஏறிடும், பொருளாதாரம் அதல பாதாளத்துல போகும். மிடில் கிளாஸ் சாதாரண ஏழை மக்கள் மிகப்பெரிய துன்பத்துக்கு உள்ளாவாங்க. அப்படிப்பட்ட சூழல் உருவாகும் போது எல்லாருமே பாதிக்கப்படுவார்கள், வரி அதிகமாகும். ஏன்னா போருக்கு அவ்வளவு செலவு செய்யணும், புரியுதா? போர் கருவிகளுக்கு, போர் ராணுவ தளவாடங்களுக்கு அதிக செலவு செய்யணும். அப்படி இருக்கும்போது வரியை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு, விலைவாசிகள் அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி எது நடந்தாலும் ஒட்டுமொத்தமாக அது மக்களை தான் பாதிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதே நேரத்துல இந்தியா எடுக்கக்கூடிய நடவடிக்கையை நாம வரவேற்க தான் செய்யறோம். அது தீவிரவாதிகள் மேல நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கக்கூடிய பட்சத்துல அதை நாம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா அதே நேரத்துல ஒரு அப்பாவி கூட பாதிக்கப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கிறது நம்முடைய ஒரு மிகப்பெரிய எண்ணமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அதுல ஒரு அப்பாவி பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை முடியாது, இன்னும் பெருசாகும்.
அதற்கு பழிவாங்குறோம் அப்படிங்கிற பேர்ல அங்க இருந்து கொஞ்சம் பேர் மறுபடியும் தீவிரவாதிகளாக கையில ஆயுதத்தை ஏந்தக்கூடிய சூழல் உருவாகும். ஆனா இது எல்லாத்துலயுமே முழுக்க முழுக்க காஷ்மீர் தான் பாதிக்கப்படும். ஏற்கனவே பல ஆண்டுகளாக அடிப்பட்டு மிதிப்பட்டு கஷ்டப்பட்டு ஓஞ்சி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்தி அந்த மக்களுடைய நிம்மதியையும் வாழ்வையும் இந்த ஒரு நாசகார பயங்கரவாத கும்பல் உருவாக்கி அதன் மூலமாக காஷ்மீரை மறுபடியும் தனிமைப்படுத்தி நாசம் செய்யக்கூடிய வேலையை செஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் எதை எதிர்பார்த்து செஞ்சாங்களோ அதையே நாமளும் ஆதரிக்க கூடாது. அதற்காக பாகிஸ்தானை நீங்க சும்மா விட்டுறலாமா, போர் செய்யக்கூடாதுன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அதற்கான மாற்று வழிகள் இருக்கிறது. இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதல்ல பாகிஸ்தானுடைய அரசாங்கம் ஈடுபட்டிருக்கும், அதில் அவர்களுடைய பங்களிப்பு இருக்குதுன்னு சொன்னா அதனுடைய ஆதாரத்தை சர்வதேச நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும். அதன் காரணமாக பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய அதிபரை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி அவருக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி இந்தியா சில ராஜாங்க நடவடிக்கைகளை எடுத்து பாகிஸ்தானை தனிமைப்படுத்தணும். பாகிஸ்தான் மேல பொருளாதார நடவடிக்கைகளை செய்யணும். உலக அளவுல பாகிஸ்தானுக்கு எந்த நாடும் சப்போர்ட் பண்ணாம அவர்களை தனிமைப்படுத்தக்கூடிய வேலையை செய்யணும் ராஜாங்க ரீதியாக. அதே மாதிரி சைபர் சம்பந்தமான அவர்களுடைய நடவடிக்கைகளை தீவிரவாதிகளோட நடவடிக்கையை நம்ம கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி உலக நாடுகள் உலக வங்கி எல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த நிதி உதவிகளை தடுப்பதற்கான வேலைகளை ஈடுபடணும். இப்படிப்பட்ட ராஜாங்க ரீதியான வேலைகளை செஞ்சு பாகிஸ்தானை தனிமைப்படுத்தி அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அவர்களுக்கு புரிய வைப்பதோடு தீவிரவாதத்தால இந்த அளவுக்கு இந்தியா பாதிக்கப்படுகிறதோ அதை விடவும் பல மடங்கு பாகிஸ்தான் பாதிக்கப்படுகிறது. ஏன்னா பாகிஸ்தானுடைய எந்த ஒரு அரசாங்கம் நிலையாக இருக்கல. பாகிஸ்தான்ல அடிக்கடி இதே மாதிரி இந்தியாவில் காஷ்மீர்ல நடக்கிறத விடவும் அதிகமான குண்டு வெடிப்புகள் எல்லாம் பாகிஸ்தான்ல நடக்கு. காரணம் என்னன்னா இந்த தீவிரவாதம் தான். அப்ப அந்த தீவிரவாதத்தை முறியடிக்கக்கூடிய வேலையை இரண்டு நாடுகளும் ஒன்னாக சேர்ந்து செய்யறதுக்கான முயற்சிகள்ல இறங்கணும். அப்படி இறங்கிச்சுன்னு சொன்னா நிச்சயமாக அது ஒரு பலனை நமக்கு தரும். அதை தாண்டி போர் அப்படிங்கிறது இரண்டு பக்கமும் இழப்புகளை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இது ஏற்கனவே பல போர்களை கண்முன்னா பார்த்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறோம். பாலஸ்தீன இஸ்ரேல் போர், ரஷ்யா உக்ரைன் போர், இலங்கையில நடந்திருக்கக்கூடிய போர், இதையெல்லாம் பார்த்து இதுல நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அழிவுகள்ல இருந்து நான் பாடம் பெற்றுக்கொண்டு இந்தியா மாதிரியான வளரக்கூடிய நாடுகள் போரில் கவனம் செலுத்துவதை அவாய்ட் பண்ணிட்டு இந்தியாவுடைய வளர்ச்சியில கவனம் செலுத்தணும். அதற்கான முயற்சிகளில் இறங்கணும். அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள். நன்றி.